பெருநாள் சகான் சாப்பாடு உட்பட திருமண வைபவங்கள், விழாக்கள் போன்றவற்றுக்கு அறுசுவை உணவுகளை தயாரித்து விநியோகிப்பதில் 10 வருடங்களுக்கு மேல் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஜிக்ரா கேட்டரிங் சர்வீஸ் அலுப்பத்த. தற்போது முழுக்கோழியுடன் வட்டிலப்பம் உட்பட அறுசுவை கறிகள் அடங்கிய சகான் சாப்பாடு ஒன்று வெறும் 5000 ரூபாய் மாத்திரமே. இனிய நோன்பு பெருநாளை குடும்பத்துடன் குதூகலமாக கொண்டாடி மகிழவும், அறுசுவை உணவுகளை உண்டு மகிழவும் ஜிக்ரா கேட்டரிங் சர்வீஸ். ஓர்டர்கள் மற்றும் முன்பதிவுகளுக்கு ஜிக்ரா கேட்டரிங் சர்வீஸ் உரிமையாளரும் சமையற்கலை நிபுணருமாகிய அலுப்பத்து ரில்வான் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 077 54 64 886. ரமலான் மாதத்தை முன்னிட்டு சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்ட போஷாக்கு மிக்க ஹலாலான அறுசுவையான உணவுகளை பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் ஜெய்னப் ஹோட்டல். பெட்டிஸ், சம்சா, கட்லட், வடை, சைனீஸ் ரோல்ஸ், முட்டை ரோல்ஸ் உட்பட அனைத்து சோட்டிட்ஸ் வகைகளையும் நாவுக்கு சுவையூட்டக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்ட பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் போன்றவற்றை சுட சுட உண்டு மகிழ்ந்திடலாம். அது மட்டுமல்லாமல் இஃப்தார் உட்பட அனைத்து நிகழ்வுகளுக்கும் தேவையான சோட்டிட்ஸ் மற்றும் உணவு வகைகளை ஆர்டர் செய்தும் பெற்றுக்கொள்ளலாம். ஜெய்னப் ஹோட்டல், இலக்கம் 12, பிரதான வீதி, காகுல்ல, தியத்தலாவை. தொலைபேசி இலக்கங்கள் 077 541 603 அல்லது 072 473 481. அலுப்பத்து பங்களாகொட மத்ரசத்துல் முஹம்மதியா தஹ்பீலுல் குர்ஆன் மதரசா மாணவர்களும் ஜன்னத்புர குர்ஆன் மதரசா மாணவர்களும் இணைந்து வழங்கும் நோன்பு பெருநாள் விசேட சிறுவர் நிகழ்ச்சி பெருநாள் தினத்தன்று காலை 10 மணிக்கு ஊபா வானொலியில் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். மொனராகலை பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படும் உயர்தரத்திலான ரப்பர், ஒட்டுப்பால், கோப்பி, கொக்கோ, பாக்கு, மிளகு, கராம்பு போன்றவற்றை நியாயமான விலையில் கொள்வனவு செய்யும் ஒரே இடம் மொனராகலை ரப்பர் கடை. இன்றி உங்கள் உற்பத்திகளை எம்மிடம் விற்பனை செய்து அதி உயர் விலையினை பெற்றுக்கொள்வதோடு ரப்பர் பயிர் செய்கைக்கு தேவையான தண்ணீர் போலிகள் உட்பட அனைத்து உபகரணங்களையும் நியாயமான விலையில் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புகளுக்கு உரிமையாளர் MSM அஸ்ஹர். தொலைபேசி இலக்கம் 0777 69 71 50 அல்லது MAM அர்ஷாத் 077 38 65 612. கிளை அலுப்பத்த ஸ்டோர்ஸ், எல்ல வீதி, வெள்ளவாய. உரிமையாளர் MAM ரிமாஸ். தொலைபேசி இலக்கம் 0770 887 551. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். சங்கிமிகு ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக நாள்தோறும் நாங்கள் பல மார்க்க நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். அதைத் தொடர்ந்து நோன்பு பெருநாள் தினத்திலும் முழுக்க நாங்கள் நோன்பு பெருநாள் விசேட நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இப்போது முதல் அலுப்பத்து பங்களாகொடு மத்ரசத்துல் முஹம்மதியா தஹ்லீலுல் குர்ஆன் மதரசா மாணவர்களும் ஜன்னத்புர குர்ஆன் மதரசா மாணவர்களும் இணைந்து வழங்குகின்ற நோன்பு பெருநாள் விசேட சிறுவர் நிகழ்ச்சியின் தொகுப்பினை நீங்கள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள் மொனராகலை பஜார் வீதியில் அமைந்துள்ள மொனராகலை ரப்பர் கடை உரிமையாளர் ஜனாப் MSM அஸ்ஹர் அவர்கள். மொனராகலை பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படும் உயர்தரத்திலான ரப்பர், ஒட்டுப்பால், கோப்பி, கொக்கோ, பாக்கு, மிளகு, கராம்பு போன்றவற்றை நியாயமான விலையில் கொள்வனவு செய்யும் ஒரே இடம் மொனராகலை ரப்பர் கடை. இன்றி உங்கள் உற்பத்திகளை எம்மிடம் விற்பனை செய்து அதி உயர் விலையினை பெற்றுக்கொள்வதோடு ரப்பர் பயிர் செய்கைக்கு தேவையான தண்ணீர் போலிகள் உட்பட அனைத்து உபகரணங்களையும் நியாயமான விலையில் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புகளுக்கு உரிமையாளர் MSM அஸ்ஹர். தொலைபேசி இலக்கம் 0777 69 71 50 அல்லது MAM அர்ஷாத் 077 38 65 612. கிளை அலுப்பத்த ஸ்டோர்ஸ், எல்ல வீதி, வெள்ளவாய. உரிமையாளர் MAM ரிமாஸ். தொலைபேசி இலக்கம் 0770 887 551.
நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிகளுக்கும் ஏராளமான அனுசரணையாளர்கள் தங்களுடைய பூரண அனுசரணையினை எங்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அலுப்பொத்து பங்களாகொடு மத்ரசத்துல் மஹ்மூதியா தஹ்லீலுல் குர்ஆன் மதரசா மாணவர்களும் ஜன்னத்புர குர்ஆன் மதரசா மாணவர்களும் வழங்குகின்ற இந்த விசேட சிறுவர் நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்கியிருந்தார்கள். முனராகலை பசார் வீதியில் அமைந்துள்ள முனராகலை ரப்பர் கடை உரிமையாளர் ஜனாப் MSM அஸ்ஹர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக அலுப்பத்தை மண்ணிலிருந்து இவ்வாறான சிறப்பான நிகழ்ச்சிகளை எங்களுக்கு ஏற்பாடு செய்து தருவதில் முன்னோடியாக திகழ்ந்து வருகின்ற எங்களுடைய ஊடகத்துறை சகோதரன் NPM நிசார் அவர்களுக்கும் அதேபோல குர்ஆன் மதரசா மாணவர்களை சிறப்பான முறையில் பயிற்றுவித்து குறிப்பாக ஒரு சில வாரங்களுக்குள் இந்த மாணவர்களை சிறப்பான முறையில் பயிற்றுவித்து தயார்படுத்திய உஸ்தாத்களான அஷேக் சமீத் மௌலவி அவர்களுக்கும் அஷேக் அப்துல் பாசித் மௌலவி அவர்களுக்கும் ஊவா வானொலியின் சார்பாக எங்களுடைய விசேட நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அலுப்பொத்து பங்களாகொடு மத்ரசத்துல் மஹ்மூதியா தஹ்லீலுல் குர்ஆன் மதரசா மாணவர்களும் ஜன்னத்புர குர்ஆன் மதரசா மாணவர்களும் வழங்குகின்ற விசேட சிறுவர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குகின்றார்கள் மாணவிகளான ஃபாத்திமா சதீலா மற்றும் ஃபாத்திமா நசீஃபா ஆகியோர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். மொனராகலை மாவட்டத்தில் இயற்கை எழில்மிகு அலுப்பத்தை கிராமத்தில் பங்களாகொடையில் காணப்படும் மதரசத்துல் முஹம்மதியா தஹ்பீலுல் குர்ஆன் மதரசா மாணவர்களும் ஜன்னத்புர குர்ஆன் மதரசா மாணவர்களும் இணைந்து வழங்கும் நோன்பு பெருநாள் சிறுவர் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் நான் ஃபாத்திமா ஷதீலா மற்றும் ஃபாத்திமா நசீஃபா. இந்நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கும் முகமாக திருமறையாம் திருகுர்ஆனில் இருந்து சில வசனங்களை உங்கள் முன் ஓத வருகிறார் முகமது பஷீர் முகமது ரிஷாத். நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم. அழகிய முறையில் ஓதிச் சென்ற அம்மாணவனுக்கு ஜஸாகுமுல்லாஹு ஹைரன். நாம் வாழும் நாடான இலங்கை பற்றி ஒரு சிறு உரையினை உங்கள் முன் ஆற்றிச் செல்ல வருகிறார் முகமது பஷீர் முகமது ரிஃப்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் நாம் வாழும் இலங்கை பற்றி கூற முன் வந்துள்ளேன். இந்து சமுத்திரத்தில் காணப்படுகின்ற தீவுகளில் இந்து சமுத்திரத்தில் முத்து என வர்ணிக்கப்படுகின்ற நாடான இலங்கை நீர்வளம் நிலவளம் மலை வளம் கடல் வளம் என அனைத்து வளங்களும் அமைய பெற்ற மிகு நாடாகும். ஏனைய நாட்டு சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இயற்கையில் பொருந்திய ஒரு நாடாகும். இலங்கை நாடு அந்த ஆரம்ப காலம் முதல் இன்று வரை பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வருகிறது. அவை ஈழம் சிலோ லங்கா போன்றவைகளாகும். இலங்கை நாட்டு பன்முக சமயம் காணப்படுகிறது. அதாவது இந்து முஸ்லிம் பௌத்தம் கிறிஸ்தவம் என பல மதத்தவர்கள் பரவி காணப்படுகின்றனர். அவர்கள் பௌத்த மதத்தவர்களே அதிகமானவர்கள். இலங்கையின் தலைநகரமாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையும் வர்த்தக தலைநகரமாக கொழும்பு தலைநகரமும் காணப்படுகிறது. இலங்கையில் தேசிய பறவை காட்டுக்கோழி, தேசிய விலங்கு மர நீர், தேசிய மரம் நாகமரமாகும், தேசிய மலர் நீரோஷ்பலம், தேசிய விளையாட்டு கலப்பந்தாகும், தேசிய வனம் சிங்கராஜ வனமாகும் மற்றும் இலங்கையாக அமையப்பெற்ற துறைமுகமாக திருகோணமலை இயற்கை துறைமுகம் காணப்படுகிறது. எமது நாட்டில் பாய்ந்தோடும் நதிகளில் மகாவலி கங்கையே மிகவும் நீளமானது மற்றும் எமது நாடு ஒரு விவசாய நாடாகும்.
எமது நாட்டில் காணப்படுகின்ற இயற்கை வளங்களின் அமைப்புகள் மற்றும் பண்பாட்டு அமைவிடங்கள் வெளிநாட்டவரை பெரிதும் கவர்கிறது. எனவே நாம் வளம் பொருந்திய எமது தாய்நாட்டை பாதுகாப்போம். வசலாம். அம்மாணவனுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அதனைத் தொடர்ந்து இதயம் இனிக்க ஒரு கசீதாவை இசைக்க வருகிறார் முகமது பஷீர் முகமது ரிஷாத். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழோங்கு மேகனின் பொன்மொழியின் திருச்செயில், புகழோங்கு மேகனின் பொன்மொழியின் திருச்செயில், அருள் பூக்கும் அழகினில் அரங்கேறும் செஞ்சலில், புகழோங்கு மேகனின் பொன்மொழியின் திருச்செயில், அருள் பூக்கும் அழகினில் அரங்கேறும் செஞ்சலில், ரமலானே 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 முபாரக், ரமலானே 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 முபாரக், ரமலானே 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 முபாரக், ரமலானே 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 முபாரக். கொடும் பார்வை போர்வைக்குள் சிறையாய் மனம் வதையாய் வதைந்திட மரும் தரும் திறனியே, அறங்கோடியாய் வரம் வரும் நாடிய தினம், ரமலான நீமோ இறை அன்பின் கீர்த்தனம், மாண்புகத்தின் நாயகத்தின் வழி நெறிப்பேணி, நினவான நாம் வந்துதித்த அருச்சுடராணி, ரமலானே 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 முபாரக், ரமலானே 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 முபாரக், ரமலானே 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 முபாரக், ரமலானே 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 முபாரக். உலகெங்கும் உயர்ந்திடும் மறுவாழ்வில் ஜெயம் தரும் குர்ஆனனு வேதம் தடம் வீட்டிடும் மாதம், பல நூறு இரவுகள் படர்ந்தாலும் பூமியில் இணையாகும் ஒரு நிசி எனும் லைலத்துல் கத்ராம். உலகெங்கும் உயர்ந்திடும் மறுவாழ்வில் ஜெயம் தரும் குர்ஆனனு வேதம் தடம் வீட்டிடும் மாதம், பல நூறு இரவுகள் படர்ந்தாலும் பூமியில் இணையாகும் ஒரு நிசி எனும் லைலத்துல் கத்ராம். மனக்கும் அமல் அலை அலையாய் தொடர்ந்திடும் இரவே, மறு சுவாசமீண்டி நெஞ்சலில் வாசங்கள் எழுமே, ரமலானே 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 முபாரக், ரமலானே 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 முபாரக், ரமலானே 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 முபாரக், ரமலானே 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 முபாரக். ஈகை கொடுப்பதும் இன்பம் தடுப்பதும் வல்லநாயனுக்கென்று ஆகும் புண்ணிய மாதம், ஈதுல் ஃபித்ர் என்றும் இன்பப் பெருந்தினம், அடியார்களுக்கெல்லாம் ஆகும் புண்ணிய மாதம், பத்ர் கொலதனில் சஹாபா தோழர் அனைவரும் தேனாகி நிற்கும் பெற்று கனியை பறித்திடும் மாதம், ரமலானே 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 முபாரக், ரமலானே 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 முபாரக், ரமலானே 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 முபாரக், ரமலானே 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 முபாரக், ரமலான் முபாரக் ரமலான் முபாரக் ரமலான் முபாரக் ரமலான் முபாரக். அஸ்ஸலாம். அடுத்த நிகழ்வாக உங்கள் முன் அழகிய கவிதையொன்றை கூறிச் செல்ல நாம் அழைப்பது ஜன்னத்புர குர்ஆன் மதரசாவை சேர்ந்த ரீசா ரில்வான். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரெங்கும் வீசுதடா பாலைவன வாசமடா, புழுது புயல் காற்றெல்லாம் புகுந்து புகுந்து அடிக்குதடா, பாரெங்கும் வீசுதடா பாலைவன வாசமடா, புழுது புயல் காற்றெல்லாம் புகுந்து புகுந்து அடிக்குதடா. அப்துல்லா என்ற மண்ணில் ஆமினா என்ற செடியில் அழகா உதித்த மலரொன்று அனாதையாய் நின்றதடா. அப்துல்லா என்ற மண்ணில் ஆமினா என்ற செடியில் அழகாய் உதித்த மலரொன்று அனாதையாய் நின்றதடா. மக்கமா நகரத்திலே மலராக உதித்ததடா, மதினமா நகரத்திலே மாணிக்கமாய் உறங்குதடா. மக்கமா நகரத்திலே மலராக உதித்ததடா, மதினமா நகரத்திலே மாணிக்கமாய் உறங்குதடா. 10 ஆண்டு ஆட்சி செய்தும் பசியோடு உறங்குதடா, வஞ்சமில்லா நெஞ்சை பெற்று வாஞ்சியோடு வாழ்ந்ததடா. 10 ஆண்டு ஆட்சி செய்தும் பசியோடு உறங்குதடா, வஞ்சமில்லா நெஞ்சை பெற்று
வாஞ்சியோடு வாழ்ந்ததடா. தஞ்சபுக இடமொன்றை தனக்கெனவே சேர்க்கலடா. தரணியெங்கும் மனம் வீசும் மாணவியாம் எங்கள் மாணிக்கமடா. தஞ்சபுக இடமொன்றை தனக்கெனவே சேர்க்கலடா. தரணியெங்கும் மனம் வீசும் மாணவியாம் எங்கள் மாணிக்கமடா. அழகிய கவிதையொன்றை கூறிச் சென்ற அம்மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் பற்றி உங்கள் முன்னெடுத்து கூற வருகிறார் முஹம்மதியா குர்ஆன் மதரசாவை சேர்ந்த முகமது ரிஸ்வான் முகமது நுஷ்ரான். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நேரத்தில் 10 சஹாபாக்களை பார்த்தேன். இவர்கள் சுவர்க்கவாதி என கூறினார்கள். அந்த 10 சஹாபாக்களை உங்கள் முன்னிலையில் கூற விரும்புகிறேன். அபு பக்கர் இப்னு அபு குஹாபா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு ஹவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அபு உபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்ஸலாம். அம்மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். புறம் பேசுதல் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாகும். அந்த வகையில் புறம் பேசுதல் பற்றி எடுத்து கூற வருகிறார் ஜன்னத்புர குர்ஆன் மதரசாவை சேர்ந்த ரீமா ரியாஸ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறை கூறுவதை தவிர்ப்போம், புறம் பேசாதிருப்போம். நாம் நமது இயல்புகளை மறந்து விடுகிறோம். ஆனால் பிறரை குறை கூறுகிறோம். அதில் இன்பமும் காண்கிறோம். ஆனால் நம்மை பற்றி பிறர் ஏதாவது கூறும் போது மனம் வருகிறோம். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், குறை கூறும் புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். ஒவ்வொருவரும் குறையை தேடி திருவி அவரின் முகத்துக்கு எதிரே குத்தி காட்டுதல், அவரை கேவலம் படுத்துதல் என்பது தீய பண்புகள் ஆகும். ஒருவரை பற்றி குறை கூறுவதும் அவரை பற்றி மற்றவர்களிடம் தவறாக சொல்வதும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். சமூகத்தில் பகைமையையும் பிரிவினையையும் ஏற்படுத்திவிடும். இதனால் நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் பிரிந்து போய் விடுகிறார்கள். சகோதரர்களுக்கு மத்தியில் பகை ஏற்படும். சமூகத்தில் பெரும் பிளவு உண்டாகும். இது போன்ற தீய செயல்களால் சமூகத்தில் அமைதி, சகோதரத்துவம், ஒற்றுமை போன்ற நல்ல விடயங்களால் பார்ப்பது குறைந்துவிடும். எனவே குறை கூறுவதை தவிர்ப்போம், புறம் பேசாதிருப்போம். அம்மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக மனதை குளிரூட்டும் வகையில் அழகிய கசீதா ஒன்றை வழங்க வருகிறார் முகமது காதர் முகமது ஃபௌசான். நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் கசீதா ஒன்றை நிகழ்த்த வந்துள்ளேன். அருளானயா நபி, அன்பானயா நபி, தீன ஏந்தியே வந்தீரேம் நபி. அருளானயா நபி, அன்பானயா நபி, தீன ஏந்தியே வந்தீரேம் நபி. பண்புடனே பக்கமும் நிறைந்தயா நபி, உன் தீன ஏந்தி வந்தி உம்மியா நபி. அருளானயா நபி, அன்பானயா நபி, தீன ஏந்தியே வந்தீரேம் நபி. பாவங்கள் நீங்கவோ தீனொளி வீசவோ, இருளில் நொழியாய் மலர்கள் தூருதோ. உலகெங்கும் நறுமணம் வீச வந்தீர எங்கள் நபி தாதோ. வழிகாற்றல் எம்பும் எமக்காகவே, தீனோடு நாங்கள் ஜெயம் காணவே. அருளானயா நபி, அன்பானயா நபி, தீன ஏந்தியே வந்தீரேம் நபி. அருளானயா நபி, அன்பானயா நபி, தீன ஏந்தியே வந்தீரேம் நபி. அன்பு நபிநாதரே, உண்மை தீன ஏந்தியே அத்தகைய துன்பங்கள் மலை போல் வந்ததே. எம் வாழ்வில் தீனை ஒளி வீச பொருந்தீர எங்கள் நபி தாதோ. வழிகாட்டல் என்றும் எமக்காகவே, தீனோடு நாங்கள் ஜெயம் காணவே. அருளானயா நபி, அன்பானயா நபி, தீன ஏந்தியே வந்தீரேம் நபி.
அருளான யா நபி அன்பான யா நபி தீனை ஏந்தியே வந்தீரே யா நபி பண்புடனும் பக்கமும் நிறைந்த யா நபி உண்மை தீனை ஏந்தி வந்த உம்மியா நபி அருளான யா நபி அன்பான யா நபி தீனை ஏந்தியே வந்தீரே நபி அருளான யா நபி அன்பான யா நபி தீனை ஏந்தியே வந்தீரே நபி. முழு அண்ட சராசரத்தையும் படைத்து பரிபாலித்து காத்து கொண்டிருக்கும் வல்லநாயன் அல்லாஹ்வை பற்றி உங்கள் முன் பேச்சொன்றினை நிகழ்த்த வருகிறார் முகமது இர்ஷாத் இன்ஹாருல் ஹசன். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வை பற்றி பேச வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மானிடர்களையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். யார் அந்த அல்லாஹ்? முஸ்லிம்கள் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும்? சகோதரர்களே, நம்முடைய கண்ணியமிக்க உலமாக்களே சொல்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறார்கள், அல்லாஹ் யார் என்பதை பற்றி. அவன்தான் அல்லாஹ். அல்லாஹ் என்பவன் ஒருவன்தான். அவனுக்கு தாய் தந்தை கிடையாது, மனைவி மக்கள் கிடையாது, சகோதர சகோதரிகள் கிடையாது. அவன் தனித்தவன். வானம் பூமி என்பவற்றை படைத்து பரிபாலித்து கொண்டிருப்பவன் அவனே. 2 கடல்களை படைத்து அவை இரண்டும் ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் இருக்கும்படி ஒரு தடையை ஏற்படுத்தியவனும் அவனே. மலைகள், மரம், செடி கொடிகள், விலங்குகள், மனிதர்கள், ஜின்கள், மலக்குகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் படைத்தவனும் அவனே. வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனது புகழை அனுதினமும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. காலை விடியலையும் இருளையும் அவனை கொண்டு வருகின்றான். அவன் நாடியவர்களுக்கு குழந்தை கொடுக்கின்றான், கொடுக்காமலும் விடுகின்றான். அவன் நாடியவர்களுக்கு நேர்வழியை காட்டுகின்றான், நேர்வழியை காட்டாமலும் விடுகின்றான். அவன் நாடியபடி உலகில் எல்லாம் நடைபெறுகிறது. அவன் நாடவில்லை என்றால் உலகில் எதுவுமே நடக்காது. அவன் ஒருவருக்கு கொடுக்க நினைத்தால் உலகில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து தடுக்க முடியாது. அவன் தடுக்க நினைத்தால் உலகில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடுக்க முடியாது. மரத்தில் இருந்து விழும் காய்ந்த இலை கூட அவனது அனுமதி பெற்றே விழுகிறது. மரத்தில் இருந்து விழும் பச்சை இலை கூட அவனது அனுமதி பெற்றே முளைக்கிறது. சுபஹான் அல்லாஹ். இன்னும் அல்லாஹ்வை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நேரம் இடம் கொடுக்காததால் என்னுரை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாம். அம்மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக அழகிய குழு கசீதா ஒன்றை இசைக்க வருகிறார்கள் ஜன்னத்புர மதரசாவை சேர்ந்த ரீசா ரில்வான் நிஃப்லா நிசாம். சுவனத்து தென்ற சுமந்து வரும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடையே சிறந்த பெருங்கொடையாய் அவனில் உதித்தார் கொடையாம் புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்த தீன் மலரே உம் பெயரை சொல்வதற்கு நான் தகுதியை இழந்து விட்டேன். அந்த தகுதியை அடைவதற்கு உம் கவிதையில் தூங்கிவிட்டேன். என் கண்கள் தேடும் காட்சியெல்லாம் உந்தன் நினைவே சொல்கிறது. கண்ணால் காண முடியாமல் கட்டளை மீறி அணுகிறது. உம்முகம் தேடும் என் கண்கள் பார்வையில் தூய்மை கொண்டதில்லை. உம்முகம் ஒரு முறை கண்டதுமே கண்கள் பரிசுத்தமாகிடுமே. யா ரசூலல்லாஹ், உம்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறுகணமே எந்த நிலையிலும் செல்வேனோ. உங்கள் வாழ்க்கை நிகழ்வதனை நான் கோர்க்க துவங்கிவிட்டேன். அந்த கோர்வையில் துவக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன். ஆறுதல் கூற தந்தை இல்லை, அன்பை காட்டும் தாயும் இல்லை. என்னும் கூட இறைவனிலே வாழ்ந்து காட்டிய வளர்மதியே. தாய்பின் பெற்ற கல்லடியும் சொந்தங்கள் தந்த சொல்லடியும். சொன்னால் சொற்கள் தாங்கிடுமோ, சொல்லில் அனைத்தும் அடங்கிடுமோ. யா ரசூலல்லாஹ், உம்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறுகணமே எந்த நிலையிலும் செல்வேனோ. உம்மை காணும் மேகத்திலே நான் அனுதினம் கருந்தேனே. இந்த கவியை பாடுவதும் அந்த ஏக்கத்தின் நோக்கம் அதே. புகழ் பாடும் என்றாவும் உண்மை உரைக்கும் நாவில்லை. உந்தன் புகழை பாடியதால் உண்மை நாவாய் மாறிடுது. புகழியற்றும் என் கரங்கள் நன்மை சுமக்கும் கரம் இல்லை. உந்தன் புகழை இயற்றியதால் நன்மை நிறைந்த கரம் அதுவே. யா ரசூலல்லாஹ், உம்மை ஒரு முறை காண்பேன்.
புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்ததின் மலரே. அம்மாணவிகளுக்கு ஜஸாகுமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் ஏற்ப சந்தர்ப்ப துவாக்கள் காணப்படுகின்றன. ஆம், அச்சந்தர்ப்ப துவாக்களை கூறி சென்றிட முஹம்மதியா குர்ஆன் மதரசாவை சேர்ந்த மாணவன் முகமது பிலால் முகமது ஹம்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் கூற வந்திருக்கும் விடயம் என்னவென்றால் சந்தர்ப்ப துவாக்களில் சில. இஹ்திஜாத்தில் ஓதும் துவா. ரப்பனா லக்கல் ஹம்து மில சமாவாத்தி வமில் அல் அல்லி வமில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅது. உலு செய்து கொண்டிருக்கும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம அஃபிர்லி வவஸ்ஸி'லி ஃபீ ஸாரி வபாரிக்லி ஃபீ ரிஸ்கி. மின்னல் வெட்டும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம லா தக்துல்னா பிஅலபிக வலா துஹ்லிக்னா பிஅஸாபிக வஅஃபினா கப்ல ஸாலிக. மழை பெய்யும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா. மழை பெய்து முடிந்ததும் முஸிர்னா பிஃபக்லில்லாஹி வரஹ்மதிஹி. பிறர் வீட்டில் சாப்பிட்டால் அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனி வஸ்கி மன் ஸகானி. இடியோசை கேட்கும் போது ஓதும் துவா. சுப்ஹானல்லதி யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபதிஹி. சஃபில் சேரும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம ஆதினி அஃலல மா துஅதி இபாதக ஸாலிஹீன். காற்று வேகமாக வீசும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா வ ஹைர மா ஃபீஹா வ ஹைர மா உஸிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உஸிலத் பிஹி. அம்மாணவனுக்கு ஜஸாகுமுல்லாஹ் ஹைரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல், செயல், அங்கீகாரம், வர்ணனைகள் போன்றன ஹதீஸ் எனப்படும். அந்த வகையில் ஹதீஸ் சிலவற்றை கூறி சென்றிட நாம் அழைப்பது முகமது ரிஷான் முகமது அகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் பேச வந்த விடயம் என்னவென்றால் ஹதீஸ் 3 பற்றி பேச வந்துள்ளேன். அன் உஸ்மான் இப்னு அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் மாதா வஹுவ யஅலமு அன்னல்லாஹ ஹக்க தஹல்லல் ஜன்னத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உஸ்மான் இப்னு அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, அல்லாஹ் உண்மையானவனாகவே இருக்கிறான் என்று உறுதியாக அறிந்த நிலையில் எவர் மரணிப்பாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார். அன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து அமூது தீனு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தொழுகை மார்க்கத்தின் தூண். அன் ஆமதில்லாஹி வஹீலி ரசூலுல்லாஹி அன்ஹு கால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யா அய்யுஹன் நாசு உரிது மினல் இல்மி கப்ல ஐ யுகப்லல் இல்மு வ கப்ல ஐ யர்பவுல் இல்ம. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு உதுமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, மக்களே, இல்ம் கைப்பற்றுவதற்கும் அது உயர்த்தப்படுவதற்கு முன்னர் அதிலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள். வஸ்ஸலாம். அம்மாணவனுக்கு ஜஸாகுமுல்லாஹ் ஹைரன். அல் குர்ஆன் என்பது ஒரு அற்புத வேதமாகும். இது ஹிரா குகையில் லைலத்துல் கதருடைய இரவில் இறக்கப்பட்டது. இவ்வேத நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள 25 நபிமார்களின் பெயர்களை ஒவ்வொன்றாக குறிப்பிட நாம் அழைப்பது முகமது முனவ்வர் முகமது மஹ்தி. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் முன்னிலையில் பேச வந்துள்ள விடயம் என்னவென்றால், அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ள 25 நபிமார்களுடைய பெயர்களையும் கூற வந்துள்ளேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், சுய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃப் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யஸஹ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மத் அலைஹிஸ்ஸலாம். நன்றி, வஸ்ஸலாம். அம்மாணவனுக்கு ஜஸாகுமுல்லாஹ் ஹைரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அதாபன்னார்.
அதாவது, எங்கள் இறைவா, எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மை அருள்வாயாக, நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று அதிகமாக பிரார்த்தித்து வந்தார்கள். அந்த வகையில் இம்மை பற்றி பேச்சொன்றை பேசுவதற்காக முகமது நஜீரை அழைக்கின்றோம். நேரலுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நான் இஸ்லாத்தில் இல்மு அறிவினுடைய முக்கியத்துவம் பற்றி பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் அறிவை தேடும் ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதே சமயம் அல்லாஹ் அல் குர்ஆனில் இக்ரா உதராக, நபியை படைத்தோம் இறைச்சனின் திருப்பெயரை கொண்டு உதராக, இரத்த கட்டிலிருந்து மனிதனை அவனை படைத்து உதராக, மேலும் இறைவன் எத்தகைய மாபெரும் அருட்கொடையாளன் எனும் அவனை எழுதுகோளின் மூலம் கற்றுக் கொடுத்தான், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் என குறிப்பிடுகிறதான். ஆகவே இதிலிருந்து நாம் இஸ்லாம் அறிவை தேடுமாறு வலியுறுத்துகிறது எனலாம். மேலும் இஸ்லாம் பயனுள்ள கல்வியை கற்றுமாறு வலியுறுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் மரணித்த பின்னர் அவருக்கு தொடர்ந்து நன்மை பெற்றுத்தரும் அம்சங்கள் 3 உள்ளன. அவை அவருக்கும் பிரதி அளிக்கும் சாலிஹான பிள்ளை, சதகா ஜாரியா, பயனளிக்கும் கல்வி என்பனாகும். இந்த பயனுள்ள கல்வி மார்க்க கல்வி, உலகில் கல்வி என 2ஆக பார்க்கலாம். மார்க்க கல்வி பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிம் மனிதன் ஏன் படைக்கப்பட்டான், தன்னை படைக்கப்பட்டவன் யார், பிரபஞ்சத்தை படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, உலகில் தன்னுடைய கடமை என்ன என்பவற்றை அறிய மார்க்க கல்வியை கற்க வேண்டும். இதன் போது மனிதன் அவனது பிறப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்வான். ஆகவே நாம் குர்ஆன், சுன்னா, ஃபிக், சீரா போன்றவற்றை கற்பதுடன் உலக கல்வியை கற்க வேண்டும். சகோதரர்களே, அல் குர்ஆன் அவர்கள் ஆராய வேண்டாமா, உட்நோக்கம் வேண்டாமா, அறிவுடையோர் சிந்திப்போர் என்ற வினாக்களுக்கு கொடுப்பதன் மூலம் அறிவு ஆராய்ச்சிகளை தூண்டுகிறது. ஆகவே சமூகங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஃபல் கிஃபாயா அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கின்ற போது மருத்துவம், புவியியல், வானிலை, கனியாவில், விவசாய, ஊழாயில் போன்ற பல துறைமுகங்களில் முஸ்லிம்கள் முன்னோடிகளாக திகழ்ந்துள்ளதை காணலாம். அத்துடன் அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளதோ, வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளதோ, மலைகள் எவ்வாறு நாட்டப்பட்டுள்ளதோ, பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளதோ என அவர்கள் பார்க்க வேண்டாமா என குறிப்பிடான். இதிலிருந்து நாம் விளங்குவது யாதேனும் இஸ்லாம் பயனுள்ள கல்வியை கற்றுமாறு வலியுறுத்துகிறது. ஆகவே மனிதராகி நாங்கள் பயனுள்ள கல்வியை கற்று இருளாக வாழ்விலும் வெற்றி பெறுவோமாக. அஸ்ஸலாம். அம்மாணவனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஆகவே நோன்பை பற்றி பேச்சொன்றை நிகழ்த்த நாம் அழைப்பது முகமது இஸ்மத் முகமது ஆஹில். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் கூற வருவது, நாம் நோற்றுக்கொண்டிருக்கும் நோன்பை பற்றியும் நம்மை எதிர்நோக்கும் பெருநாளை பற்றியும் கூற முன்வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனிதர்களையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். இஸ்லாமிய மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்களாக காணப்படுகின்றன. அம்மாதங்களில் ரமலான் மாதம் பல சிறப்புகளை கொண்டுள்ள சங்கைக்குரிய மாதமாகும். இம்மாதத்திலேயே இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் ஒன்றாகிய நோன்பு நோட்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் அல் குர்ஆனில், ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டு இருந்தது போன்று உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடுகிறான். ஆகவே இந்த புனிதமான மாதத்தில் நோன்பு நோற்று மகத்தான கூலியை பெற முயற்சிக்க வேண்டும். மேலும் சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்றால், இம்மாதத்திலேயே மனித குலத்தின் வழிகாட்டியான அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அல்லாஹ் அல் குர்ஆனில் ரமலான் மாதம் எத்தகையது என்றால், அம்மாதத்தில் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன் அருளப்பட்டது என்கிறான். மற்றொரு வசனத்தில், மகத்துவமிக்க இரவு, அதாவது 1000 மாதங்களை விட சிறந்த இரவில் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதாக குறிப்பிடுகிறான். இந்த புனிதமான மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். ஆகவே இம்மாதத்தில் மனித குலத்தின் வழிகாட்டியான அல் குர்ஆனை அதிகமாக ஓதி உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதுடன் நன்மைகளை அடைந்து கொள்ள ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். ரமலான்
அதிகமாக தர்மங்களை செய்யும் மாதமாகும். இம்மாதத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசும் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இம்மாதத்தில் எவர் ஒருவரை நோன்பு திறக்க வைப்பாரோ அவருக்கு அந்த நோன்பாளிக்கு கிடைக்கும் கூலியை போன்று கூலி வழங்கப்படும் என திர்மிதியில் ஹதீஸ் பதிவாகியுள்ளது. ஆகவே இம்மாதத்தில் அதிகமாக தர்மங்களை செய்து எங்களது கூலிகளை அதிகரித்து கொள்வோமாக. மேலும் புனித ரமலானின் சிறப்புகள் ஏராளம். இதனாலேயே ரமலான் மாதம் நன்மைகளை அள்ளி வழங்கும் மாதமாக காணப்படுகின்றது. இம்மாதத்தில் தான் அதிகளவான பாவ மன்னிப்பும் நரக விடுதலையும் வழங்கப்படுகின்றது. நோன்பு எம்மை நரகத்திலிருந்து காக்கும் கேடயமாக காணப்படுகின்றது. அத்துடன் ரமலானின் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோட்கிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மேலும் நோன்பாளிகள் ரையான் எனும் வாசலினூடாக சுவர்க்கம் நுழைவார்கள். அத்துடன் யார் அல்லாஹுக்காக ஒரு நோன்பு நோட்கிறாரோ அவரது முகத்தை அல்லாஹ் நரகை விட்டு 70 வருட தூரத்திற்கு தூரமாக்கி விடுகிறான். ஆகவே மனிதர்களாகிய நாம் அதிகமாக பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு செய்து நரகை விட்டும் நம்மை பாதுகாப்பதற்கு இந்த ரமலான் மாதம் சிறந்த வாய்ப்பாக அமைகின்றது. பெருநாள் பிறை தென்பட்டதும் உள்ளத்தில் ஊற்றெடுக்கும் உற்சாகம் பெருவெள்ளமாகி பெருகி மகிழ்ச்சி நதி வீதியோடும் பசித்திருந்த வயிறுகளில் பால் சுரங்கும் விழித்திருந்த விழிகளில் ஒளி பிறக்கும். சதக்கத்துல் ஃபித்ர் எனும் பெருநாள் தர்மத்தை முஸ்லிம்கள் வழங்கத் தொடங்குவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு செல்லும் போது உணவருந்தாமல் செல்வார்கள். ஆனால் நோன்பு பெருநாள் தொழுகைக்கு செல்லும் முன் உணவருந்துவார்கள். பெரிய பழங்களை ஒற்றைப்படையில் உண்பது அவர்கள் வழக்கம். பழங்களை சாப்பிட்டு விட்டு தொழுகைக்காக திடலேகுவார்கள். வழக்கமாக தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே சென்று தொழுவார்கள். ஆனால் பெருநாள் தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைதானத்திலே சென்று தொழுதார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கும் பாங்கு எனப்படும் தொழுகை அழைப்பு விடுக்கப்படும். ஆனால் பெருநாள் தொழுகைக்கு அழைப்பு எதுவும் இல்லை. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பற்பல சிறப்புகளை கொண்ட இம்மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்று அமல்களை செய்து சுவர்க்கவாசிகளாகுவோம் என கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம். அம்மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்ச்சியாக அழகிய கசீதா ஒன்றை வழங்க நாம் அழைப்பது ரீமா ரியாஸ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தில் துண்டு நிலம் பலஸ்தீனம், கொத்து கொத்தாய் குன்றுமலை சுவன பூமி இஸ்ராவின் அடையாளம், நபிமார்கள் பூர்வீகம், வஹிமலை செலுத்த நிலம், ஷலபுகள் பாதம் கெட்டும் பலஸ்தீனம், நசுரு மினல்லாஹி வஹாபுல் காரியுன், கொலைவெறியின் முழு வடிவம் சியோனிசம் ஒன்றுதான், குலமாகும் குருதியிலும் ஈமானின் உறுதி கண்டோ, மங்கையின் பலலைகளில் மலை போன்ற துளி கண்டோம், தூபானு சகசானி காசாவின் கம்பீரம், சுவனத்தில் துன்று நீளம் பலஸ்தீனம், கொத்து கொத்தாய் குன்றுமலை சுவனபும் இஸ்ராவின் அடையாளம், நபிமார்கள் பூர்வீகம், இறை தூது விதையான வஹியின் தேசம் நீ, ஈமானின் ஜீவநாதம் ஒளித்திடும் பத்ருகாலம், பிலஸ்தீனின் உன்விரிகாய் சருகாகும் மலர்கள் நாம், சியோனீச சிறையில் நீ உனை மீண்டும் அப்பராணி, வஹிமலை செலுத்த நிலம், சலபுகள் பாதம் கெட்டும் பலஸ்தீன, நசுரும் மினல்லாஹி வஹாபுல் காரியுன். அம்மாணவிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். யார் தொழுகைக்காக வுலு செய்து அதனை அழகான முறையில் தொழுதால் அவரது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அந்த வகையில் வுலுவின் ஃபர்லுகளை கூறி சென்றிட முஹம்மத் இஸ்மத் முஹம்மத் இமாத்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் முன்னால் நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், உலுவுடைய பாடத்திலிருந்து உலுவுடைய ஃபர்லை பற்றி கூற விரும்புகிறேன். உலுவின் ஃபர்லுகள் 6. முதலாவது நியத்து வைத்தல், இரண்டாவது அந்த நியத்துடன் முகத்தை கழுவுதல், மூன்றாவது இரு கைகளையும் முழங்கை உட்பட கழுவுதல், நான்காவது தலையில் சில பகுதியை மஸ்ஹூ செய்தல், ஐந்தாவது இரு கால்களையும் கரண்டைக்கால் உட்பட கழுவுதல், ஆறாவது மேற்கூறிய அனைத்தையும் ஒழுங்குமுறைப்படி செய்தல். அம்மாணவனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்ததாக 1 தொடக்கம் 10 வரை இலக்கங்களை 5 மொழிகளின் மூலம் குறிப்பிட நாம் அழைப்பது முகமட் நசார், முகமட் நஹீத். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் 1 தொடக்கம் 10 வரையான எண்களை 5 மொழிகளிலும் கூற விரும்புகிறேன். 1 1 එක வாஹிதுன் ஏக், 2 2 දෙක ඉස්නානි දෝ, 3 டி තුන සලාසතුන් දීන්, 4 4 හතර අර්බහතුන් 4, 5 5 පහ හම්සතුන් පාර්ට්, 6 6 6 සිත්තතුන් චා, 7 7 7 සබ්හතුන් 7, 8 8 8 සමානීතුන් 8, 9 9 10 තිශ්ශතුන් 9, 10 10 10 ஹஷரத்துன் 10. அம்மாணவனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். உலகெங்கும் உயிர் வாழும் உணர்வுமிகு உம்மத்தரே, பலஸ்தீன மண்படும் அவஸ்தையினை பாருங்களேன். அணுவணுவாய் அழிகின்ற உடலோடும் உயிரோடும் நாம் எழுப்பும் அவலக்குரல் கேட்கிறதா? குற்றமென செய்திட்டோம் உம்மத்தரே, எங்கள் குருதியினை குடிக்கிறார்கள் கொடியவர்கள். கொதிக்கின்ற குண்டுமழை பொழிந்தமை அளிக்கிறார்கள் அனுதினமும் உம்மத்தரே. இவ்வாறு பலஸ்தீன தாயின் குரல் பற்றி கவிதை சிறு துளிகளை கூற முகமது இர்ஷாட் ஃபாத்திமா சஹ்லா. நேர்களுக்கு என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் பாலஸ்தீனை பற்றி சிறு கவிதையை நிகழ்த்த வந்துள்ளேன். பாலஸ்தீன். பாலஸ்தீன் மண்ணில் மீண்டும் இரத்த வெள்ளம். பாலஸ்தீன் மண்ணில் மீண்டும் இரத்த வெள்ளம். பாலஸ்தீன் இளம்பிஞ்சுகளை நினைக்கும் போது உள்ளம் வேதனையால் வாடுகின்றது. பாலஸ்தீன் இளம்பிஞ்சுகளை நினைக்கும் போது உள்ளம் வேதனையால் வாடுகின்றது. இஸ்ரேலியின் கொடுமைகளினால் பாலஸ்தீன் பன்னிலே சிறுவர்களின் உடல்கள் சிதறடிக்கப்படுகின்றது. இஸ்ரேலியின் கொடுமைகளினால் பாலஸ்தீன் பன்னிலே சிறுவர்களின் உடல்கள் சிதறடிக்கப்படுகின்றது. பாலஸ்தீன் மண்ணில் எங்கும் இரத்த வெள்ளம். பாலஸ்தீன் மண்ணில் எங்கும் இரத்த வெள்ளம். நள்ளிரவினிலே பாலஸ்தீன் எங்கும் மரண ஓலங்கள். நள்ளிரவினிலே பாலஸ்தீன் எங்கும் மரண ஓலங்கள். இஸ்ரேலியன் கொடூரமான தாக்குதலினால் விலைமதிப்பற்ற மனித உயிர்கள் பலியாவதை பார்க்கும் போது எம்முள்ளம் வேதனையால் துடிக்கின்றது. இஸ்ரேலியன் கொடூரமான தாக்குதலினால் விலைமதிப்பற்ற மனித உயிர்கள் பலியாவதை பார்க்கும் போது எம்முள்ளம் வேதனையால் துடிக்கின்றது. இறைவா, இந்த கொடூரமான தாக்குதலில் இருந்து பாலஸ்தீன் மக்களை பாதுகாத்தருள்வாயாக. இறைவா, இந்த கொடூரமான தாக்குதலில் இருந்து பாலஸ்தீன் மக்களை பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அம்மாணவிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். மாற்றமேல் முதல் பிறையால் மகிழ்வோடு நோன்பு நோற்றோம். இவ்வாறே எத்திசையும் பிறை பேதமில்லை, பெருநாளாய் பிறக்க பிரார்த்திப்போம். மாற்றமில் முதல் பிறையால் மகிழ்வோடு நோன்பு நோற்றோம். இவ்வாறே எத்திசையும் பிறை பேதமில்லா பெருநாளாய் பிறக்க பிரார்த்திப்போம். அந்த வகையில் நோன்பு பெருநாளை பற்றி பேச்சொன்றை கூற முகமது நஜீம் ஃபாத்திமா சாரா. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Today I want to discuss about the Ramadan. Alhamdulillahi na'maduhu wa nasta'inuhu wa nusalli ala rasulihil karim amma ba'd.
All praise be to Allah, the Lord, the Word who created the universe and who created stars in the sky and the mankind in the world. Ramadan in Islam, the 9th month of the Islamic calendar and the holy month of fasting. Fasting is one of the 5 pillars in Islam. During this sacred month, Muslims observe a strict fast from dawn until sunset. Muslims are not allowed to eat or drinking during the daylight hours. Ramadan month is divided into 3 parts, the beginning of which is mercy, the middle of which is forgiveness, and the end of the which is ransom from the fire. The last 10 days are especially called as a night of power. Moreover, the Holy Quran was sent down to Prophet Muhammad from heaven as a guidance for mankind in this month. At the end of the Ramadan, Muslims celebrated the Eid al-Fitr festival. Thank you. இஸ்லாம் மார்க்கம் ஐம்பெரும் கடமைகளை கொண்டுள்ளது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் 5 தூண்கள் மீது கட்டப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்கள். அந்த வகையில் இஸ்லாத்தின் கடமைகள் 5ஐயும் உங்கள் முன் கூறிச் செல்ல நாம் அழைப்பது ரஷீத் கமால். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிய இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாத்தின் கடமைகள் 5. ஷஹாதத் அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி, வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ் தஆலா தவிர வேறு யாரும் இல்லை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று சாட்சி கூறியுள்ளேன். வ இகாமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள். வ ஈதாஹி ஸகாத், ஜகாத் கொடுத்தல். வசோமி ரமலான், நோன்பு நோற்பது. வ ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலை சபீலன், சக்தியுள்ளவர் ஹஜ் செய்வது. நன்றி, வஸ்ஸலாம். அம்மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக தஜ்வீத் பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை உங்கள் முன் கூறிச் செல்ல வருகிறார் மദ്രസത്തുல் முஹம்மதியா மദ്രസാவை சேர்ந்த முகமது ரிஸ்வான் முகமது ரசான். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் தஜ்வீத்தை பற்றி பேச வந்துள்ளேன். தஜ்வீத் என்றால் ஒவ்வொரு அச்சரத்தையும் அதன் மஹ்ரஜ், பிறப்பிடம், அதன் சிஃபாத், இலக்கணம் ஆகியவற்றை கவனித்து மொழிவதற்கு பேர் தஜ்வீத் எனப்படும். தஜ்வீத்தின் ஞானமின்றி அச்சரங்களை சரியாக உச்சரிப்பது கடினம். ஆதலால் திருக்குர்ஆனை தஜ்வீதுடன் பயில்வதும் பயிற்சி அளிப்பதும் அவசியம். எப்போதுமே திருக்குர்ஆனை லிஹன் இல்லாமல் பாதுகாப்பது இன்றியமையாத கடமை. எனவே திருக்குர்ஆனை ஒழுங்குமுறைப்படி ஓதுவதற்கு ஏராளமான சட்டங்கள் இருக்கின்றது. அதில் 4 சட்டங்களை எடுத்துக்கொண்டால், முதலாவது இல்ஹார் என்றால் ஒவ்வொரு எழுத்தையும் தெளிவாக வெளிப்படுத்தி ஓதுவதாகும். இல்ஹாரின் எழுத்துக்கள் 6: அம்சா, ஹா, 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 ஐன், அகைன். இல்ஹாரின் சட்டம்: சுகுன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின் இல்ஹாருடைய எழுத்துக்களில் ஒன்று வருமானால் நூனை சாக்கின் அல்லது தன்வீனை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். இரண்டாவது இஹ்ஃபா என்றால் இத்காம், இல்ஹார் ஆகியவற்றிற்கும் இடையே உள்ள தன்மையே இஹ்ஃபாவாகும். அதாவது மூக்கால் மறைத்து ஓத வேண்டும். இஹ்ஃபாவின் எழுத்துக்கள் 15: தா, சா, ஜீம், தால், ஜால், ரா, ஜா, சீன், ஷீன், சாதி, உலாது, தா, லா, காஃப், காஃப். இஹ்ஃபாவின் சட்டம்: நூனை சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின் இந்த 15 எழுத்துக்களில் ஒன்று வருமானால் அதை இஹ்ஃபா செய்து ஓத வேண்டும். அதாவது மூக்கால் மறைத்து ஓத வேண்டும். நான்காவது இக்லாப் என்றால் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்துடன் புரட்டி ஓதுவதாகும். இக்லாபுடைய எழுத்து பா ஒன்றுதான். இக்லாபுடைய சட்டம்: நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின் பா வந்தால் நூனே சாக்கினையும் தன்வீனையும் மீமாக மாற்றி குன்னாவுடன் ஓத வேண்டும். நன்றி, வஸ்ஸலாம். அடுத்த நிகழ்வாக அழகிய கசீதா ஒன்றை உங்கள் முன் வழங்க நாம் அழைப்பது முகமது ஹனீம் முகமது அஃப்ராஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் முன்னிலையில் கசீதா ஒன்றை பாட விரும்புகிறேன். வானமென்ன பூமி என எல்லாம் அவர் ஒளிதான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். வானமென்ன பூமி என எல்லாம் அவர் ஒளிதான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தையும் காத்தாலும் நண்பன் என்னை அணைத்தாலும் நபியை மறவேனா.
பறவை இனமாய் நானானா ரோஜா பூக்கள் எடுத்து சென்று நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடியே தூவிடுவேன். யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம், யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம். வானமென பூமி என எல்லாம் அவர் வழிதான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். வானமென்ன பூமி என எல்லாம் அவர் வழிதான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். செடியில் ரோஜா இருப்பதனால் செடியே அழகாய் மாறியதே, உள்ளத்தில் நபிகள் இருப்பதனால் உள்ளம் அழகானதே. அரபிய நாட்டு அதிபதியாம் உமரே ஹத்தாப் தளபதியும் தங்களின் அடிமை என்றுரைத்தால் தன்னிலை மறந்து விடுவார். யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம், யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம். வானம் என்ன பூமி என எல்லாம் அவர் வழிதான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வழிதான். அம்மாணவனுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். 30 நோன்பை முழுதாய் அனுபவித்து ஒப்பற்றதென்று உணர்ந்தொழுகி செப்பற்கரிய மகிழ்வோடு கொண்டாடு மண்பர் குறித்தாய் பெருநாளின் வாழ்த்து என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெற்று போகும் ரமலான் இன்பமளிக்கும் இனிய பெருநாள் எனும் தலைப்பில் கவிதையை கூற வருகிறார் முகமது ஷரீஃப் ஃபாத்திமா ஹம்தா. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடை பெற்று செல்லும் புனித ரமலானையும் இன்பமளிக்கும் இனிய பெருநாளையும் பற்றி உங்கள் முன்னிலையில் கவிதையாய் நிகழ்த்த வந்துள்ளேன். ரஹ்மத் எனும் அருள்மலையை பொழிந்த மாதம், ரஹ்மத் எனும் அருள்மலையை பொழிந்த மாதம். பாவக்கரையை நீக்கி மனிதர்களை புனிதர்களாக மாற்றி பாவ மன்னிப்பை அருள் பாலித்த மாதம். பாவக்கரையை நீக்கி மனிதர்களை புனிதர்களாக மாற்றி பாவ மன்னிப்பை அருள் பாலித்த மாதம். ஜுவாலை விட்டெறியும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு பெற்று தந்த மாதம். ஜுவாலை விட்டெறியும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு பெற்று தந்த மாதம். எம்மை விட்டும் விடை பெற்று சென்று விட்டது புனித ரமலான் மாதம். எம்மை விட்டும் விடை பெற்று சென்று விட்டது புனித ரமலான் மாதம். மீண்டும் வாரமலானே எமது பாவங்களை மன்னித்துவிட, மீண்டும் வாரமலானே எமது பாவங்களை மன்னித்துவிட. இன்பமளிக்கும் இனிய பெருநாள். செவ்வால் தலைப்பிறை தென்பட்டதும் இனம் புரியா உள்ளம் மயில்கின்றது, ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டம். செவ்வால் தலைப்பிறை தென்பட்டதும் இனம் புரியா உள்ளம் மயில்கின்றது, ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டம். ஒரு மாதம் நோன்பிருந்து தராவி போன்ற சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றிய எமக்கு இறைவன் அளித்த அன்பு பரிசே இனிய பெருநாள். ஒரு மாதம் நோன்பிருந்து தராவி போன்ற சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றிய எமக்கு இறைவன் அளித்த அன்பு பரிசே இனிய பெருநாள். உற்றார் உறவினர்களை அரவணைத்து குடும்பத்தினுடன் இன்பமாய் இனிய பெருநாளை கொண்டாடிடுவோம். உற்றார் உறவினர்களை அரவணைத்து குடும்பத்தினருடன் இன்பமாய் இனிய பெருநாளை கொண்டாடிடுவோம். அம்மாணவிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்ததாக சிந்திக்கக்கூடிய அளவிற்கு சிந்தனை துளிகளை கூறி சென்றிட நாம் அழைப்பது முகமது நசீர் ஃபாத்திமா நஹ்தா. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் சிந்தனை துளிகள் பற்றி கூற வந்துள்ளேன். வாழ்க்கை ஒரு சவால், அதை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு சாகசம், அதை துணிந்து செயற்படுங்கள். வாழ்க்கை ஒரு வாக்குறுதி, அதை காப்பாற்றுங்கள். வாழ்க்கை ஒரு துன்பம், அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு புதிர், அதற்கு விடை காணுங்கள். வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, அதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு இலக்கு, அதை எளிதில் அடைந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு போராட்டம், அதனுடன் போராட கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றியின் ஆரம்பம் தோல்வி, சோதனையின் முடிவு வெற்றி. வஸ்ஸலாம். அம்மாணவிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக ஒரு மொழியை கற்கும் போது அதில் உரையாடல் செய்வது எவ்வாறு என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே உரையாடல் ஒன்றை நிகழ்ச்சி செல்வதற்காக ஹம்தா, சாரா, சஹ்லா போன்றோரை அழைக்கின்றேன். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஹம்தா, ஹவ் ஆர் யூ? சாரா, நாம் யாரை சந்தித்தாலும் முதலில் சலாம் கூற வேண்டும். என்னம்மா இந்த நாகரிக காலத்துல சலாம் எல்லாம் சொல்றியே?
சாரா, சலாம் சொல்வதற்கு நாகரிகமோ நேரமோ தேவையில்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸலாமு கபுலல் கலாமி, பேசும் முன் சலாம் கூறுங்கள். சலாம் கூறுவதால் நமக்கிடையே அன்புண்டாகிறது. ஒருவரை சந்தித்தாலும் நாமே முந்திக் கொண்டு சலாம் கூற வேண்டும். வீட்டிலும் வகுப்பறையிலும் நுழையும் போது சலாம் கூற வேண்டும். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, கேளுங்கள். ஒரு முறை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு ஒரு மனிதர் வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் என சொல்லி அமர்ந்தார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு 10 நன்மை என்றார். அடுத்து ஒரு மனிதர் வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு 20 நன்மை என்றார். அடுத்து ஒரு மனிதர் வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அமர்ந்தார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு 30 நன்மை என்றார். பாருங்க, சலாம முழுமையாக சொல்வதில் 30 நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் ஹாய் ஹலோ எல்லாம் விட்டு சலாமத்தான பரக்கத்தான சலாமை கூறுவோம். அஸ்ஸலாம். அம்மாணவிகளுக்கு ஜஸாகுமுல்லாஹு ஹைரன். அல் குர்ஆனில் 114 சூறாக்கள் காணப்படுகின்றன. அதில் சில சூறாக்களை ஓத நாம் அழைப்பது முகமது நஜீம் ஃபாத்திமா அஸ்மா. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன் சில சூறாக்களை ஓத வந்துள்ளேன். அஊது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر غاسق إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. السلام. அம்மாணவிக்கு ஜஸாகுமுல்லாஹு ஹைரன். ஜகாத் எனும் 4ஆம் கடமையை நன்றே தெரிந்த நம்மவர் நன்மையை பக்தாய் பெருக்கி பெற்றிட நல்ல தர்மம் செய்ய தூண்டிடும் நறுமாதமாம் ரமலான் மாதம். அடுத்ததாக சிங்கள பேச்சு ஒன்றை பேச முகமது அசாம் முகமது ஆசிஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஸல்லி அலா ரசூலிஹி கரீம். අම්මා බත් ආස්හා පොළොව වූ ආසේ මසුන් සහ පොළොවේ මිනිසුන් වූ අල්ලාහ්ට සියලු ප්‍රශංසාව හිමි වේවා. නබිතුමාගේ හොඳ ගුණාංග. නබිතුමාණන් උත්තිම වශයෙන් කටයුතු කිරීමේදී සාධාරණව කටයුතු කරනු ලැබූ අතර එම නිසා ඔහුට අල් අමීන් නාමයෙන් හඳුන්වනු ලබයි. නබිතුමාණන් පාරේදී යම් කෙනෙකු දුටු විට ඔහුම ප්‍රථමයෙන් ගොස් සලාම් පවසයි. මුසාබා කිරීමට ඔහුම දෑත් ප්‍රංමයෙන් දිගු කරයි. නාම නොදත් කෙනෙකු දුටු විට ඔහුම ඇමතීම සඳහා දිව්‍යය පුත්‍රයා යනුවෙන් අමතයි. කවකරයෙකු හෝ රෝගි දුටු විට නබිතුමාණන් ගොස් සුවඳුක් විමසන අතර ඔහුන්ට සැනසිලි දෑ මතත් පවසයි. ඉන්ෂාල්ලාහ් මෙම රෝගය නිසා ඔබගේ පව් දුරු කරයි යනුවෙන් පවසයි. පසුව ඔබගෙන් රෝගියා කැමැති කෑමක් පැවසුණහොත් එය ලබා දෙයි. ඔහු නිවසේ වැඩ කටයුතු සඳහා උදව් කරනු ලබන ආදරණීය මිනිසෙකි.
ඔහු සතුන්වට ආදරණය කරුණව දක්වයි. ඔහු කවකරයෙකුගේ නිවසට ගොස් ගේ දොරට ගැසීමේදී කෙලින්ම සිට දොරට නොකසයි. ගේ දොරට වම් පැත්ත හෝ දකුණු පැත්ත සිටගෙන දොරට තට්ටු කරයි. මන්දයන් එම නිවස තුල කාන්තාවන් සිටියහොත් යන කාරණාව නිසා නබිතුමා නන් කවදාවත් ශබ්ද නගා සිනහා නොකයි වෙයි. ඔහු තමන්ගේ සතුරන්ව වුවද තමන්ගේ අයට වඩා හොඳින් සලකයි. සාමාන්‍ය පලසන්තේ මත නිදාගතයි. නබිතුමාණන් බෝගේ නිශ්ශබ්දයෙන් සිටී. අවශ්‍යතාවයක් ඇති වූහොත් පමණක් කතා කරනු ලබයි. තේරුම් ගත හැකි බව පරිදි හදිස්සි නොවී කතා කරයි. කවරයෙකු හෝ කතා කරන විට මෙම කතා කරන යනුවෙන් බාධා නොකරයි. මාෂාල්ලාහ්. ආසා සිටින වැඩිහිටියනි සහෝදරියනි නබිතුමාණන්ගේ හොඳ ගුණාංග තවත් ඕනෑතරම් අපගේ මනසේ නබිතුමාණන් හට ආදර කරමු. ඔහුගේ ජීවිත පිළිබඳ පැහැදිලිව තේරුම්ගෙන එසේ ජීවිතවීමට හිතට යමු. ඉන්ෂාල්ලාහ් අප සැමට அல்லாஹ்ගේ கருணாவ லெபேவா ஆமீன். அடுத்த நிகழ்வாக ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் காணப்படுகின்றன. அப்12 மாதங்களையும் 3 மொழிகளின் மூலம் கூறிச் சென்றிட நாம் அழைப்பது முகமது ரினாஸ் முகமது ரிஹாம். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் உங்கள் முன்னிலையில் 12 மாதங்களை 3 மொழிகளிலும் கூற வந்துள்ளேன். இங்கிலீஷ் ஜனவரி, தமிழ் தை, அரபு முஹர்ரம். इंग्लिश फेब्रुवरी, तमिल मासी, अरबु सफ़र. इंग्लिश मार्च, तमिल पंगुनी, अरबु रबीउल अव्वल. इंग्लिश अप्रैल, तमिल सितिरे, अरबु रबीउल आखिर. इंग्लिश मे, तमिल वैहासी, अरबु जमातुल अव्वल. इंग्लिश जून, तमिल आनी, अरबु जमातुल आखिर. इंग्लिश जुलाई, तमिल आडी, अरबु रजब. इंग्लिश आगस्ट, तमिल आवनी, अरबु शहबान. इंग्लिश सितंबर, तमिल पुरट्टासी, अरबु रमलान. इंग्लिश अक्टूबर, तमिल ऐपसी, अरबु शव्वाल. इंग्लिश नवंबर, तमिल कार्तिकै, अरबु तुल्क़अदा. इंग्लिश डिसेंबर, तमिल मार्हली, अरबु तुल्हज. वस्सलाम. அம்மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக அழகிய கசீதா ஒன்றை உங்கள் முன் நிகழ்த்த நாம் அழைப்பது முகமது ரிஷாத். உலங்களதும் என்னை பார்த்ததில்லை, விழிகளதும் கண்டு வியந்ததில்லை, செவிகளதும் அதை கேட்டதில்லை, எனது மனம் அதை மறுத்ததில்லை. தூயவனே ஒரு வரம் வேண்டும், நபி அருகில் அதில் இடம் வேண்டும், சுவண்டிகள் பொங்கிடும் சுவனபதி அடைந்திட 1000 அருள் வேண்டும். உண்மை தீனை தந்தவனே, நன்மை நல்கி காப்பவனே, சுவனம் தருவாய் தூயவனே. லா இலாஹ இல்லல்லாஹ் حسبي ربي جل الله، ما في قلبي غير الله، نور محمد صلى الله، لا إله إلا الله. حسبي ربي جل الله، ما في قلبي غير الله، نور محمد صلى الله، لا إله إلا الله. மனக்கமலும் மண்ணில் குங்குமமும் மரவகளில் சுவையுணவுகளும் வியர்வையுமோ தென்றலாகிவிடும், நினக்கையிலே அசை கூடிவிடும். இஹ முழுதும் நன்றாழ்பவனே, ஒளிமிருதும் முன் முகமதனை பார்த்ததும் மயங்கிடும் அற்கொடையா எனக்கும் தருவாய் ரஹ்மானே. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ், மா ஃபி கல்பி கைருல்லாஹ், நூறு முஹம்மத் ஸல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்.
حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله சுவனத்தை நாளும் கேட்டிடுவேன் உன் பொருத்தம் நாடிய வாலிகிறேன் அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே லா இலாஹ இல்லல்லாஹ் ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மா ஃபி கல்பி கைருல்லாஹ் நூறு முஹம்மத் ஸல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله نجي السلام அம்மானவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். தாயன்பு நிகராக வேறெதுவும் இல்லை. எட்டி உதைக்கும் சேயை கட்டி அணைக்கும் தாய் தியாகச் சுடர் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் பாதத்தின் கீழ் சுவர்க்கம் உள்ளது என கூறினார்கள். அந்த வகையில் எம்மை 10 மாதம் கருவில் சுமந்து தாலாட்டி சீராட்டி வளர்த்த தாயை பற்றி ஒரு பேச்சினை நிகழ்த்த முகமது நஜீம் ஃபாத்திமா சாரா. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பெற்றோரை பராமரிப்போம். இந்த தலைப்பு நம் அனைவருடைய மனதையும் குளிர்ச்சிப்படுத்தும் என நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மானிடர்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். பெற்றோரை பராமரிப்போம். இவ்வுலகில் ஒன்றுமறியாத எதற்கும் சக்தியற்ற நிலையில் பிறக்கின்ற குழந்தையை பேணி பாதுகாத்து தேவையான உணவுகளையும் அறிவையும் புகற்றி பெற்றோர் வளர்த்தெடுக்கின்றனர். இதற்காக மாபெரும் அர்ப்பணிப்புகளை செய்கின்ற பெற்றோருக்கு கடன் தீர்க்க யாராலும் முடியாது. அதற்கு ஈடாகத்தான் பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை இஸ்லாம் கடமையாக்கியுள்ளது. தனது பெற்றோரை திருப்திப்படுத்தியவன் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தியவன் ஆவான். பெற்றோரை அதிருப்திக்குள்ளாக்கியவன் அல்லாஹ்வின் அதிருப்தியை பெற்றவனாவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தமது குழந்தைக்கு அன்பையும் கல்வியையும் ஊட்டி அவர்கள் வாழ்வில் உயர வேண்டுமென எண்ணுகின்ற சுயநலம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகில் இருக்க முடியுமானால் அது பெற்றோர்கள்தான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என வினவப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது என்றார்கள். அதன் பின் எது என கேட்கப்பட்ட போது பெற்றோருக்கு உபகாரம் செய்தல் என்று பதிலுரைத்தார்கள். ஏனைய பாவங்களை செய்பவனை அல்லாஹ் மறுமை வரை விட்டு வைக்கின்றான். ஆனால் பெற்றோரை துன்புறுத்தியவனை அல்லாஹ் இவ்வுலகிலே துன்பத்திற்கு உள்ளாக்குகின்றான். பெற்றோரை பராமரிப்பதை ஐமானுக்கு அடுத்த விடயமாக கருதும் இஸ்லாம் அவர்களை நிந்திப்பது, அவர்களுக்கு கட்டுப்படாதிருப்பது, அவர்களை தூற்றுவது என்பன ஷிர்கிற்கு அடுத்த பெரும் பாவமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே எமது பெற்றோரை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு உபகாரம் செய்வதுடன் தினம் அவர்களுக்காக பிரார்த்தித்து இம்மையிலும் மறுமையிலும் இறை திருப்தியை பெற்றுக்கொள்ள உறுதி கொள்வோமாக. ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்ற துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் எமது பெற்றோர்களுக்காக ஓதி வர அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன். ஜஸாக்குல்லாஹ். அடுத்த நிகழ்வாக அழகிய கசீதா ஒன்றை உங்கள் முன் நிகழ்த்த நாம் அழைப்பது ஃபாத்திமா நிஃப்லா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரசூலே யா ஹபீபே யா ரசூலல்லாஹ். யா ரசூலே யா ஹபீபே யா ரசூலல்லாஹ். என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்ன சொல்லில் அடங்கிடுமோ
என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ தொலைவில் இருக்கும் நிலை உம்மீது சலாம் நான் சொன்னேன் கண் முன்னே உம்மை காணும் போது தன்னிலை மறந்து நான் இருப்பேன் தொலைவில் இருக்கும் நிலை உம்மீது சலாம் நான் சொன்னேன் கண் முன்னே உம்மை காணும் போது தன்னிலை மறந்து நான் இருப்பேன் யா ரசூலல்லாஹ் என்றே அழுந்தே தவிர்ப்பேனோ இத்தனை காலம் தவித்த நிலையை அழுதே தீர்ப்பேனோ யா ரசூலல்லாஹ் உங்கள் கரத்தை பிடிப்பேனோ இத்தனை காலம் தவித்த தவிப்பை அழுதே கழிப்பேனோ நபியே உம்மை காணும் பாக்கியம் ஒரு முறையாவது பெறுவேனோ இல்லை உம்மை நாளும் நினைத்து அழுதே அழுதே மடிவேனோ எங்கள் யா ரசூலல்லாஹ் எங்கள் யா ஹபீபல்லாஹ் எங்கள் உயிரினும் உயிரான உயர் யா ரசூலல்லாஹ் என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ இறைவா நீ கண்டு ரசித்தாயே நபியின் அழகை அர்ஷினிலே கண்ட மகிழ்வை தருவாயே பாவி எங்கள் கண்களிலே இறைவா நீ கண்டு ரசித்தாயே நபியின் அழகை அர்ஷினிலே கண்ட மகிழ்வை தருவாயே பாவி எங்கள் கண்களிலே சொர்க்கமே சொக்கிப் போகும் நபியின் அழகினிலே பாவி கண்கள் பரிசுத்தமாகும் நபியை கண்டாலே ஓ சொர்க்கமே சொக்கிப் போகும் நபியின் அழகினிலே பாவி கண்கள் பரிசுத்தமாகும் நபியை கண்டாலே நபியே அங்கு காணும் பாக்கியம் பரிசுத்த கண்ணால் பெற்றிடுமா இல்லை என் நபியை கண்டால் கண்கள் பரிசுத்தமாகிடுமா எங்கள் யா ரசூலல்லாஹ் எங்கள் யா ஹபீபல்லாஹ் எங்கள் உயிரினும் உயிரான உயர் யா ரசூலல்லாஹ் என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ நாடி நரம்பெல்லாம் பெயர் கலந்து நாட்டமின்றி நான் நின்றேன் எனது பெயரை சொல்ல நினைத்தே முகமது என்று சொல்லுகின்றேன் நாடி நரம்பெல்லாம் பெயர் கலந்து நாட்டமின்றி நான் நின்றேன் எனது பெயரை சொல்ல நினைத்து முகமது என்றே சொல்லுகின்றேன் இது என்ன நிலை என்று என்னால் சொல்ல இயலவில்லை ஆனால் உணர்கிறேன் இதுதான் காதல் பித்து நிலை இது என்ன நிலை என்று என்னால் சொல்ல இயலவில்லை ஆனால் உணர்கிறேன் இதுதான் காதல் பித்து நிலை இறைவா இந்த நிலையினிலே என் உயிரும் பிரித்திட செய்திடுவாய் இனியும் அந்த தருணத்திலே முகத்தை காண அருள் புரிவாய் எங்கள் யா ரசூலல்லாஹ் எங்கள் யா ஹபீபல்லாஹ் எங்கள் உயிரினும் உயிரான உயர் யா ரசூலல்லாஹ் என்னவென்று சொல்வேனோ நான் என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ அடுத்த நிகழ்வாக பேச்சொன்றை உங்கள் முன் நிகழ்த்தி செல்ல நாம் அழைப்பது ஃபாத்திமா ஃபஸ்ஹா. சுவனத்து தென்றல் சுமந்து வரும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகை ரமலான் பண்டிகை ஆகும். உலகிலுள்ள அனைத்து முஸ்லிம்களும் இப்பெருநாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் முஸ்லிமாகிய நாம் இஸ்லாத்தின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். இஸ்லாமிய நம்பிக்கையின்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் குர்ஆனை வலுப்படுத்திய மாதத்தை நினைவு கூறும் விதமாக இந்த நோன்பை அனுபவிக்கின்றார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை அனுசரிக்கப்படும் இந்த நோன்பு இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்றாகும். இந்த மாதமானது இஸ்லாமிய மாதங்களில் 9வது மாதமாகும்.
ரமலான் என்பது அரேபிய வார்த்தை ரமிதா அல்லது அர்ரமத், சுடும் வெப்பம் அல்லது உலர்த்தன்மை என்ற பொருளை தரக்கூடியது. ஈதுல் பித்ர் எனும் ஈகை திருநாளானது சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் இவ்வுலகில் பரப்பு நோக்கி கொண்டாடப்படுகிறது. ஈத் எனும் அரபு சொல்லுக்கு கொண்டாட்டம் அல்லது திருநாள் என்பது பொருள். ரமலான் முந்தைய சஃப்வான் மாதம் பிறை தென்பட்டதும் முஸ்லிம்கள் இப்பெருநாளை கொண்டாட ஆரம்பிக்கின்றார்கள். ஒரு மாத காலமும் இறைவன் கட்டளைக்கு அடிபணிந்து சந்தோஷத்தில் இப்பெருநாளை கொண்டாட ஆரம்பிக்கின்றனர். இத்தினத்தை வீண் விளையாட்டுகள் வீண் களியாட்டங்களை கழிப்பதை இஸ்லாம் தடை செய்துள்ளது. முஸ்லிம் மக்களுக்கு இப்பெருநாள் மகிழ்ச்சியும் பயணமும் அளிக்க வல்லதாக உள்ளது. ஆள் நெஞ்சில் இருந்து உருவெடுத்த எனதான கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். வஸ்ஸலாம். அம்மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்த நிகழ்வாக மனதை குளிரூட்டும் வகையில் ஒரு குழு கசீதா ஒன்றை உங்கள் முன் நிகழ்த்த நாம் அழைப்பது நஹ்தா, ஹம்தா, ஷஹ்லா, ஷாரா ஆகியோர். நேயர்களுக்கு என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வான்மதியாய் புகழொலியாய் வையகம் போற்றும் நபிமணியாய் குறைஷியரின் குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ, குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ. வான்மதியாய் புகழொலியாய் வையகம் போற்றும் நபிமணியாய் குறைஷியரின் குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ, குலத்தினில் தோன்றிய முத்தல்லவோ. சாந்தமாய் சுகந்தமாய் நீதியாய் நற்குணத்தோடு மாந்தர்கள் மனதில் சேர்ந்து வழிகேட்டில் பயணித்த மாந்தரை மாற்றி ஒருவனையே வணங்கிடும் தீன் வழி தந்தார், வணங்கிடும் தீன் வழி தந்தார். வான்மதியாய் புகழொலியாய் வையகம் போற்றும் நபிமணியாய் குறைஷியரின் குலத்தில் தோன்றிய முத்தல்லவோ, குலத்தில் தோன்றிய முத்தல்லவோ. நேசம் பாசம் வாசம் வீச வாழ்வினிலே ஒற்றுமையாக பகையினை மறந்து வாழ பொறுமையுடன் பல பல தியாகங்கள் செய்தார். பசித்திருந்தார் பலி சுமந்தார் எங்கள் அண்ணலே, பலி சுமந்தார் எங்கள் அண்ணலே. வான்மதியாய் புகழொலியாய் வையகம் போற்றும் நபிமணியாய் குறைஷியரின் குலத்தில் தோன்றிய முத்தல்லவோ, குலத்தில் தோன்றிய முத்தல்லவோ. ஏகநாயனின் இறுதி நபி ஈருலகின் நாயகராக இகமதிலே இறையோரின் வல்லமையை மானிடர் அறிந்திடச் செய்தார். அகிலத்திலே அற்கொடையாம் நம் அண்ணலே, அற்கொடையாம் நம் அண்ணலே. வான்மதியாய் புகழொலியாய் வையகம் போற்றும் நபிமணியாய் குறைஷியரின் உலகத்தில் தோன்றிய முத்தல்லவோ, உலகத்தில் தோன்றிய முத்தல்லவோ. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தை அடைந்துவிட்டோம். நிகழ்ச்சியின் இறுதியாக இன்றைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துரையையும் நன்றியுரையையும் வழங்குகிறார் இன்றைய நிகழ்ச்சி அமைப்பாளரும் அலுப்பத்த ஊடகத்துறையை சார்ந்தவருமான MPM நிசார் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துகள். இன்று எந்த ஒரு விடயத்தை செய்ய முற்படும் போதும் விமர்சிக்கப்படாத விடயங்களே இல்லை. குறை காண்பவர்கள் குறை காணுவார்கள், விமர்சிப்பவர்கள் விமர்சிப்பார்கள். ஆனால் இவர்கள் விமர்சிக்கின்றார்கள் என்பதற்காகவோ அல்லது இவற்றை குறை காணுகின்றார்கள் என்பதற்காகவோ நாம் எடுத்த விடயத்தை விட்டுவிட முடியாது. இவற்றை காதில் வாங்கி கொண்டால் எந்த விடயமும் சாத்தியப்படாது. இதைத்தான் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள் நல்ல விஷயத்திலும் தீதையை காண்கின்றார்கள். ஈக்கள் நல்ல சரீரத்தை விட்டுவிட்டு புண்ணுள்ள சரீரத்தை தேடுவது போன்று எல்லா விடயங்களையும் குறை காண தொடங்குவார்கள். இவற்றை நான் காதில் வாங்கிக் கொள்ளாமல் எமது பயணத்தை தொடர வேண்டும். இதன் அடிப்படையிலே நாம் கடந்த பல வருடங்களாக அலுப்பத்தையிலே பல சிறுவர் நிகழ்ச்சிகளை நாம் வானொலியிலே
நடத்தி வந்தோம். இதே போன்று ஏனைய விடயங்கள், கவியரங்குகள் மற்றும் அகதியா போன்ற நிகழ்ச்சிகள், மதரசா நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நாம் ஊக்கப்படுத்துவதற்காக அவற்றை நாம் மேற்கொண்டு வந்தோம். இந்த அடிப்படையில் இந்த வருடமும் 2வது தடவையாக வங்களாகோட முஹிதீன் புல் மதரசா குர்ஆன் மாணவர்களிடம் முதற் தடவையாக கடியந்தலாவ ஜன்னத்புரே பகுதியை சேர்ந்த குர்ஆன் மதரசா மாணவர்களின் சிறப்பு நிகழ்ச்சியை நாம் நோன்பு பெருநாளுக்காக தயாரித்து வழங்கியிருக்கின்றோம். எனவே இதில் குறை நிறைகள் இருக்கலாம். இவற்றை கருத்தி கொண்டு தொடர்ந்தும் இந்த மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்த MSM அஸ்வர் அவர்கள், அதாவது கடியந்தலாவை சேர்ந்தவர், இவர் முன்றாகல இரப்பர் கடை உரிமையாளர். இவருடைய ஆதரவிலே இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நாம் தயார்படுத்துவதற்காக ஒரு வார காலத்துக்குள் எமக்கு இந்த மாணவர்களுக்கு நிகழ்ச்சிகளை கொடுத்து அடுத்து அந்த சமீத் மௌலவி அவர்கள் பங்களாகோட குர்ஆன் மதரசாவிலே 2 வருட காலமாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஜன்னத்புர மங்களாவை சேர்ந்த கத்தீபாக தற்போது கடமையாற்றி கொண்டிருக்கும் ஹாலியரை சேர்ந்த அப்துல் பாசித் மௌலவி அவர்கள், இவரும் இந்த வேண்டுகோளை ஏற்று இந்த உடனடியாக இந்த ஒரு வார காலத்துக்குள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்தார். அவருக்கு எமது ஊர் மக்கள் சார்பிலும் இந்த மஹல்லா சார்பிலும் நாம் மனமார்ந்த இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அவர்களுடைய பணிகள் தொடர வேண்டும், அவர்களுடைய தீன் பணிகளும் தொடர வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி, அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையிலே அறிவிப்பு செய்த சகோதரிகளான பாத்திமா சதீலா ஹிஷாம் அவர்களுக்கும் பாத்திமா நசீஃபா நிலாம் சகோதரிகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை வானொலியிலே வளமையாக எமது வேண்டுகோளை எடுத்து ஊவா வானொலியிலே முன்னுரிமை தந்து இந்த நிகழ்ச்சியை 12 வருடங்களாக ஏற்பாடு செய்து தருவதற்காக முன்வந்து கொண்டிருக்கும் சகோதரர் SM ரமேஷ் அவர்களுக்கும் ஊவா வானொலி நிலையத்துக்கும் எமது ஊர் மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ரமேஷ் அவர்களுக்கு நாம் இதயபூர்வமான நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். என இதயபூர்வமான வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நோன்பு பெருநாளை முன்னிட்டு அலுபொத்து பங்களாகோடு மத்ரசத்துல் மஹ்மூதியா தஹ்லீலுல் குர்ஆன் மதரசா மாணவர்களும் ஜன்னத்புர குர்ஆன் மதரசா மாணவர்களும் இணைந்து வழங்கிய நோன்பு பெருநாள் விசேட சிறுவர் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்கியிருந்தார்கள். மொனராகலை பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படும் உயர்தரத்திலான ரப்பர், ஒட்டுப்பால், கோப்பி, கொக்கோ, பாக்கு, மிளகு, கராம்பு போன்றவற்றை நியாயமான விலையில் கொள்வனவு செய்யும் ஒரே இடம் மொனராகலை ரப்பர் கடை. இன்றி உங்கள் உற்பத்திகளை எம்மிடம் விற்பனை செய்து அதி உயர் விலையினை பெற்றுக்கொள்வதோடு ரப்பர் பயிர் செய்கைக்கு தேவையான தண்ணீர் போலிகள் உட்பட அனைத்து உபகரணங்களையும் நியாயமான விலையில் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புகளுக்கு உரிமையாளர் MSM அஸ்ஹர். தொலைபேசி இலக்கம் 0777 69 71 50 அல்லது MAM அர்ஷாத் 077 38 65 612. கிளை அலுபத்த ஸ்டோர்ஸ் எல்ல வீதி வெள்ளவாய. உரிமையாளர் MAM ரிமாஸ். தொலைபேசி இலக்கம் 0770 887 551. இந்த விசேட சிறுவர் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருந்து முனராகலை பஜார் வீதியில் அமைந்துள்ள முனராகலை ரப்பர் கடையின் உரிமையாளர் ஜனாப் MSM அஸ்ஹர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை ஊவா வானொலியின் சார்பாகவும் அலுப்பத்தை வாழ் எங்களுடைய அன்பான சொந்தங்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இந்த நிகழ்ச்சிகளை கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக ஊவா வானொலிக்கு ஏற்பாடு செய்து தருகின்ற ஜனாப் NPM நிசார் அவர்களுக்கும் மாணவர்களை சிறப்பான முறையில் பயிற்றுவித்து உஸ்தாத்களான அஷேக் சமீத் மௌலவி அவர்களுக்கும் அஷேக் அப்துல் பாசித் மௌலவி அவர்களுக்கும் எங்களுடைய விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல நிகழ்ச்சிகளை திறம்பட தொகுத்து வழங்கிய மாணவிகளான ஃபாத்திமா சதீலா மற்றும் ஃபாத்திமா நசீஃபா ஆகியோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல நோன்பு பெருநாள் தினத்திலே மிக சிறப்பான முறையில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி எங்களை மகிழ்வித்து
அலுப்பத்து பங்களாகோடு மத்ரசத்துல் மஹ்மூதியா தஹ்லீலுல் குரான் மதரசா மாணவர்களுக்கும் ஜன்னத்புரா குரான் மதரசா மாணவர்களுக்கும் எங்களுடைய விசேட நன்றிகளையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருந்த பெற்றோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்தளவில் இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்யவிருக்கிறோம். தொடர்ந்து நண்பர்கள் உறவுகளை வாழ்த்தி நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்களுடைய சொந்தங்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை ஊவா வானொலியின் காற்றலையில் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த விசேட சிறுவர் நிகழ்ச்சியினையும் உங்களுக்காக ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மொனராகலை பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படும் உயர்தரத்திலான ரப்பர், ஒட்டுப்பால், கோப்பி, கொக்கோ, பாக்கு, மிளகு, கராம்பு போன்றவற்றை நியாயமான விலையில் கொள்வனவு செய்யும் ஒரே இடம் மொனராகலை ரப்பர் கடை. இன்றி உங்கள் உற்பத்திகளை எம்மிடம் விற்பனை செய்து அதி உயர் விலையினை பெற்றுக்கொள்வதோடு ரப்பர் பயிர் செய்கைக்கு தேவையான தண்ணீர் போலிகள் உட்பட அனைத்து உபகரணங்களையும் நியாயமான விலையில் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புகளுக்கு உரிமையாளர் MSM அஸ்ஹர். தொலைபேசி இலக்கம் 0777 69 71 50 அல்லது MAM அர்ஷாத் 077 38 65 612. கிளை அலுபத்த ஸ்டோர்ஸ் எல்ல வீதி வெள்ளவாய. உரிமையாளர் MAM ரிமாஸ். தொலைபேசி இலக்கம் 0770 887 551. பெருநாள் சகான் சாப்பாடு உட்பட திருமண வைபவங்கள், விழாக்கள் போன்றவற்றுக்கு அறுசுவை உணவுகளை தயாரித்து விநியோகிப்பதில் 10 வருடங்களுக்கு மேல் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஜிக்ரா கேட்டரிங் சர்வீஸ் அலுப்பத்த. தற்போது முழுக்கோழியுடன் வட்டிலப்பம் உட்பட அறுசுவை கறிகள் அடங்கிய சகான் சாப்பாடு ஒன்று வெறும் 5000 ரூபாய் மாத்திரமே. இனிய நோன்பு பெருநாளை குடும்பத்துடன் குதூகலமாக கொண்டாடி மகிழவும் அறுசுவை உணவுகளை உண்டு மகிழவும் ஜிக்ரா கேட்டரிங் சர்வீஸ். ஓர்டர்கள் மற்றும் முன்பதிவுகளுக்கு ஜிக்ரா கேட்டரிங் சர்வீஸ் உரிமையாளரும் சமையற்கலை நிபுணருமாகிய அலுப்பத்து ரில்வான் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 077 54 64 886.